பிகினருக்கு ஒரு டிப்னா எந்த மாதிரி டிப் குடுப்பீங்க சார்? இப்போ வந்து டாக்ஸேஷன கரெக்ட்டா ஃபாலோ பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட்டு என்ன அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றோங்கிறது தெளிவா இருக்கணும். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஹைபிரிட்னா போர்ஷன் ஆஃப் இட் ஈக்விட்டி, போர்ஷன் ஆஃப் இட் டெட். ஸோ அப்ப அந்த ஈக்விட்டி என்ன பெர்சன்டேஜ் இருக்குங்கிறத பொறுத்து தான் ஈக்விட்டி டாக்ஸேஷனா, டெட் டாக்ஸேஷனான்னு வரும். சில பேர் மல்டி அசெட் கிளாஸ்ன்னு ஒண்ணு ஒரு ஃபண்ட் இருக்கு. மல்டி அசெட் கிளாஸ்னா ஈக்விட்டியும் இருக்கும், டெட்டும் இருக்கும், ம். கோல்டும் இருக்கும். கொஞ்சம் ரீட்ஸ் மாரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது எந்த அசெட் கிளாஸ்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் கேட்டகரைஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏதோ நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுனாலே ஈக்விட்டின்னு நினச்சிட்டு எனக்கு லாங் டேர்மில் பர்சன்டேஜ் இவ்வளோ தான் சார் வரும்லாம் நம்ம போகக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணணும். இது வந்து என்ன அசெட் கிளாஸ், அது லாங் டேர்மா, நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது லாங் டேர்மா, ஷார்ட் டேர்மா, நம்ம ரிடீம் பண்ணும்போது ரிடீம்னா வித்ட்ராவல் பண்ணும்போது நம்ம தெளிவாக இருக்கணும். நான் என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்கிற டேட் எடுத்து பார்க்கணும். 1 இயர் ஆயிருக்கா இல்லையா, இல்லை 24 மந்த்ஸ் ஆயிருக்கா இல்லையா, இது லாங் டேர்மில் வருமா, ஷார்ட் டேர்மில் வருமா, லாங் டேர்முக்கு என்ன பர்சன்டேஜ் நான் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும், என்னுடைய போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா பாக்கி இருக்கிறதெல்லாம் ஈஸி தான்.